நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக். அதாவது புவர் ஒவேரியன் ரிசர்வ். அதாவது நெறைய லேடீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இப்போ எக் புரொடக்ஷன் ரொம்ப கம்மியாவே இருக்கு. இது வயசாகி வர்றது வேற விஷயம். இப்போ என்னன்னா, நெறைய சின்ன வயசு பிள்ளைகளுக்கும் இந்த ஒவேரியன் ரிசர்வ் கம்மியாவே இருக்கு. ஸோ இத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ எதுக்காக நம்மளுக்கு இந்த ஒவேரியன் ரிசர்வ் பத்தி நம்ம தெரியணும். ஸோ ஒவேரியன் ரிசர்வ்னா நம்ம ஓவரீஸ்ல எவ்வளோ எக் இருக்குங்கிற பத்தி தான் நம்ம கணக்கு பண்றது தான் ஒவேரியன் ரிசர்வ். ஸோ இது எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிம்பிளான பிளட் டெஸ்ட். அதாவது ஏஎம்ஹெச் ஆன்டி முலேரியன் ஹார்மோன்கிற பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா, அவங்களுக்கு எவ்வளோ எக் அவங்க ஓவரியில இருக்குன்னு தெரியும். நல்ல அதாவது நார்மலா பார்த்தீங்கன்னா, அப் டூ 2 டூ 4 அது மாரி இருக்கும். பட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, நான் எக் ரிசர்வ் ரொம்ப கம்மி. ஈவன் 0.2, 0.3 அவங்களுக்கெல்லாம் சுத்தமாவே எக்கே இருக்காது. பட் எப்போ நம்ம ரிசர்வ் கம்மின்னு கன்சிடர் பண்ணுவோம்னா, அவங்களுக்கு ஏஎம்ஹெச் லெஸ் தென் 1.2 இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு லோ ஒவேரியன் ரிசர்வ்ன்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது மாரி லோ ஒவேரியன் ரிசர்வ் இருந்துச்சுன்னா, நம்ம என்னதான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு எதுக்காக இவங்களுக்கு இந்த மாரி புவர் ஒவேரியன் ரிசர்வ் வருதுன்னு நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, அவங்களுக்கு ஏஎம்ஹெச் கம்மியா இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் அவங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம், அதாவது ஜெனடிக் ப்ராப்ளம் இருக்கான்னு கூட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதுக்குள்ள சர்டன் டெஸ்ட்டும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அத தவிர்த்து அவங்களுக்கு வேற ஏதாவது சர்ஜரி ஏதாவது ஆயிருக்கான்னு கூட நம்ம பார்க்கணும். சம்டைம்ஸ் ஓவரியில ஏதாவது சர்ஜரி பண்ணியிருந்தா கூட, அவங்களுக்கு அந்த ஓவரியின் ரிசர்வ் கம்மியாகும். சம்டைம்ஸ் ஓவரியில ஏதாவது சிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கலாம். அந்த சிஸ்ட் ரிமூவ் பண்ணியிருக்கலாம். ஆர் சம்டைம்ஸ் ஓவரியே ரிமூவ் பண்ணியிருக்கலாம். ஸோ இது மாரி இருக்கும்போது ஆப்வியஸா அவங்களுக்கு அந்த ரிசர்வ் கம்மியாகும். ஸோ இது மாரி உள்ள சூழ்நிலையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இம்மீடியட்டா நம்ம ட்ரீட்டிங் டாக்டர்ட்ட போயிட்டு, இது இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சுட்டு, அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்ட எடுத்துக்கணும். ஸோ எதுனாலும் ஏர்லி ஸ்டேஜஸ்ல ரிசல்ட் பெட்டரா இருக்கும். இப்போ ஒவேரியன் ரிசர்வ் ஒரு சின்ன வயசு பொண்ணுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு இன்ஃபேக்ட் நம்ம ஐவிஎஃப் பண்ணாலும் அவங்களோட சக்சஸ் ரேட் நல்லா இருக்கும். பட் அதே இது வயசாகி ஓவேரியன் ரிசர்வ் கம்மியா இருந்து நம்ம ஐவிஎஃப் பண்ணா, அவங்களோட சக்சஸ் ரிசல்ட் அந்த அளவுக்கு பிரமாதமா இருக்காது. ஸோ ஏன்னா ஏஜ் இருக்கும்போது அந்த ஃபியூ எக்ஸ் தான் இருந்தா கூட, அந்த எக்ஸ் நல்ல குவாலிட்டியா இருக்கு. ஸோ அது மாரி குவாலிட்டியா இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்கா அதோட ஃபெர்டிலைசேஷன் கெப்பாசிட்டியும் நல்லா இருக்கும். அண்ட் எம்ப்ரியோ ஃபார்மேஷனும் நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் சொல்றது, நம்ம இது மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஏஎம்ஹெச், அதாவது நாங்க அத ஃபெர்டிலிட்டி டெஸ்ட்ன்னு சொல்லுவோம். அந்த ஃபெர்டிலிட்டி டெஸ்ட்ட பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சில பேர் என்னன்னா நெனச்சுப்பாங்க, எனக்கு வயசு கம்மியா தான் இருக்கு. ஸோ அதனால நான் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் அவங்களுக்கே ஷாக்கா, சர்ப்ரைஸா வரும் அவங்க ரிசல்ட் பார்க்கறக்கு. அது மாரி நெறைய பேஷண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஈவன் இன்ஃபேக்ட் ஒரு 25 இயர் ஓல்டு கேர்ளுக்கும் பார்த்தீங்கன்னா, ஏஎம்ஹெச் அவ்ளோ புவரா இருந்திருக்கு. அதாவது அப்போனா இவங்களுக்கெல்லாம் அந்த பொறக்கும்போதே அந்த எக் புரொடக்ஷன் கம்மி. ஸோ அவங்களுக்கெல்லாம் 0.2, 0.3 அது மாரி இருக்கும். ஸோ அது மாரி இருக்கிறவங்களுக்கு நம்ம அவங்கள ஓன் எக் யூஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு பிரெக்னன்சி அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இது மாரி உள்ள சூழ்நிலையில நம்ம டோனர் எக் ஆப்ஷன்ஸ் தான் குடுக்க முடியும். ஆர் சம்டைம்ஸ் இப்போ லேட்டஸ்ட் ப்ரொசீஜர் நாங்க என்ன பண்றோம்னா, அந்த ஓவரிய ரெஜுவினேட் பண்றது. அதாவது ஓவரீஸ புத்துணர்ச்சி பண்ற மாரி, அவங்களுக்கு ஸ்டெம் செல்ஸ் அந்த ஓவரீஸ்ல இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் ஒரு ப்ராசஸ். அதாவது நம்ம அனஸ்தீசியா குடுத்து அந்த பேஷண்ட்டோட போன் மேரோலேருந்து அந்த ஸ்டெம் செல்ஸை ஜெனரேட் பண்ணி, அதை ப்ரிப்பேர் பண்ணி, அவங்களுக்கு அந்த ஓவரீஸில் இன்ஜெக்ட் பண்ணுவோம். பட் என்ன நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி நம்ம ஸ்டெம் செல்ஸை ஓவரீஸில் இன்ஜெக்ட் பண்ணால் கூட புதுசாக எக்ஸ் வந்துட போகிறதில்ல. நாம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் எக்ஸை அது புத்துணர்ச்சி கொடுக்கும். அதாவது
அதுக்கு பிளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும், அந்த என்விரான்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால இருக்கிற எக்ஸை வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி உள்ள ட்ரீட்மெண்ட் தான். ஆனால் இதை வந்து 100% நம்ம அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது, வேற வழி இல்லை. வேற ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா நம்ம இதை லாஸ்ட் ரிசார்ட்டாக வச்சு நம்ம இது ஆஃபர் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஸோ இது மாதிரி பண்ணி கூட அவங்களால ப்ரெக்னென்ட் ஆக முடியலன்னா தென் வேற ஆப்ஷன்ஸ் ஒன்றும் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. அப்படியே சில பேர் என்ன ஆகும், அப்படியே விட்டுருவாங்க. பட் நம்மளுக்கு ஸ்டில் ஐவிஎஃப்ல டோனர் மூலமாக அவங்க டோனர்ட்டேருந்து எக் எடுத்து ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் அதில் இன்ஜெக்ட் பண்ணி ஸ்டில் அவங்களுக்கு ஒரு நம்ம ப்ரெக்னென்சி கொடுக்க முடியுது. ஸோ அதனால நம்ம மனசு தளர்ந்துடாம இது மாதிரி நெக்ஸ்ட் ப்ரொசீஜருக்கு போயிட்டு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை கிடைக்கும். ஏன்னா இது மாதிரி உள்ள லேடிஸுக்கு டோனர் எக்ல நல்ல ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி இருக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்க நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ நிறைய பேருக்கு இப்போது டோனர் எக்கு யூஸ் பண்ணி நம்ம ஐவிஎஃப் பண்ணோன்னா ரொம்ப ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. பட் ஆனால் என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து அடாப்ஷன் நெக்ஸ்ட் இது விட்டுட்டோம்னா நம்மளோட நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒன்லி அடாப்ஷன். ஸோ தட் இஸ் ஆல்சோ குட். பட் அடாப்ஷனில் வந்து நீங்கள் டைரெக்டாக ஒரு பேபியை வந்து தத்தெடுத்து குழந்தைய வளர்க்குறீங்க. பட் இந்த டோனர் எக்கில் என்ன பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்குன்னா உங்களால் ஒரு ப்ரெக்னென்சியை கோத்ரூ பண்ண முடியும். அதாவது எக்கு வந்து டோனர்லேருந்து எடுத்தாலும் அது வந்து கரு ஃபார்ம் பண்ணி உங்கள் யூட்ரஸில் தான் நம்ம இன்செமினேட் பண்ணுறனால உங்களால் ஒரு ப்ரெக்னென்சியும் கோத்ரூ பண்ண முடியுது. அதே நேரத்தில் ஒரு குழந்தைக்கு தாயாகவும் ஆக முடியுது. அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ நம்ம அப்படி தான் நம்ம யோசிக்கணும். ஸோ அது மாதிரி யோசிச்சுட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகிடும். அதே நேரத்தில் நம்ம வந்து இந்த டோனர் எக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு எக்கு யூஸ் பண்ணிடுவாங்கன்னு பயப்படவே வேண்டாம். ஸோ இதுக்கெல்லாம் இப்போ மிந்தி மாதிரி கிடையாது. ஏஆர்டி ரூல்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ரிக்டா. ஸோ அதனால ஏஆர்டி பேங்க்ல வந்து இருக்கு, இதுக்காக டோனர் எக்கு டோனர் ஸ்பெர்ம் கொடுக்கறதுக்குன்னு ஏஆர்டி பேங்க்ஸ் இருக்கா. ஸோ அந்த பேங்க்லேருந்து தான் நாங்கள் அந்த டோனர்ஸை எடுக்க முடியும். ஸோ மிந்தி மாதிரி ரேண்டமாக யாருனாலும் வந்து எக்கை கொடுக்க முடியாது. அது மாதிரி நாங்களும் அக்செப்டும் பண்ண மாட்டோம். ஸோ பேங்க் மூலமாக நம்ம அந்த டோனரை செலக்ட் பண்ணி அந்த டோனருக்கு தரோவாக எல்லாத்தையும் ஸ்க்ரீன் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கா, ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கா, அவங்களோட பிளட் குரூப் என்ன எல்லாமே பார்த்துட்டு மேட்ச் ஆனால் தான் நாங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் டோனர் எக்கை பற்றி பயப்பட வேண்டாம். பை சான்ஸ் உங்களுக்கு ஃபர்டிலிட்டி இஷ்யூஸில் உங்களுக்கு ஒவேரியன் ரிசர்வ் தான் ப்ராப்ளம்னு உங்கள் டாக்டர் சொன்னாங்கன்னா நம்ம வந்து இந்த டோனர் எக்கு மூலமாக ஒரு ஐவிஎஃப் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறது பற்றி தப்பே கிடையாது. அது ரொம்ப ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ், நல்ல மோட்டிவ் கூட. ஸோ அதனால் இந்த ஐவிஎஃப்ல இது ஒரு லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டோனர் எக்கை பற்றி பார்த்தோம். ஸோ இனி நெக்ஸ்ட் எபிசோடில் வேறு ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.